பிரியத்துக்குரியவர்களே, யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அன்பு, நட்பு என்பது எல்லாம் புனிதமானது. இந்த பூமியில் நாம் வசிக்கிற காலங்களிலே நாம் சந்திக்கின்ற மிக அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால் நட்பு தான். ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிற காலத்திலிருந்தே நட்பு ஆரம்பிக்குது. வேலை பார்க்குற இடத்துல, நம்ம ட்ராவல் பண்ணுற டைமில், நம்ம வீடு கட்டுற இடத்துல, எல்லா இடத்துலையும் புதிதாக நண்பர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கேள்வி என்னவென்றால், எத்தனை பேர்கள் உண்மையான நண்பர்கள், எத்தனை பேர்கள் பொய்யான நண்பர்கள், எத்தனை பேர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம இடத்தில் பழகுகின்றார்கள், எத்தனை பேர்கள் ஆதாயம் கிடைக்குமா, இவட்ட பழகினா அது கிடைக்குமா, இது கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு பழகிறவர்கள் எத்தனை பேர்கள். உண்மையான நண்பர்கள் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் கூட இருப்பார்கள். நாம் சிரித்தால் அவர்களும் சிரிப்பார்கள், நாம் அழுதால் அவர்களும் அழுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பாதி ராத்திரி ஒரு அவசரம் சொல்லி ஃபோன் பண்ணால் கூட உடனே பறந்து வருவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக. நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உண்மையாக இருப்பார்கள், கடைசி வரைக்கும் கூடவே இருப்பார்கள். ஆனால் பொய்யான நண்பர்கள் இந்த பூமியில் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. ஆதாயம் கிடைக்கல நம்மளை குறித்து கேவலமாக பேசுவாங்க. நம்மகிட்ட உண்மையாக இருப்பது போல் அடித்து நம்முடைய தகவல்களை தெரிந்து கொண்டு வெளியே கொடுத்து நமக்கு எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்த முடியுமோ அப்படி ஏற்படுத்துவார். யூதாசு கூடவே இருந்து எவ்வளோ தீங்கி ஆண்டவருக்கு செய்தார் என்று வரலாறு சொல்கிறது அல்லவா. பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கி உண்மையான விடைக்கு தன்னுடைய அன்பை நமக்கு காண்பித்து இரத்தத்தை சிந்தி மறித்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, அவரை சொந்த நண்பராய் ஆக்கிக் கொள்ளுங்கள். அர்த்தமில்லாத உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.